அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்கள 3ஆம் பிறை இரவு 12 மணிக்குள் இந்த ரகசியமான எளிய குறியீட்டை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி பாருங்கள். பணவரவில் விபரீத ராஜயோகம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்திற்காக நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ரேக்கி குறியீட்டை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். 2 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ரேக்கி குறியீட்டை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 55 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 43 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரம். சில பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா இன்றைய தினமே 3ஆம் பிறைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாளைய தினம் தாங்க நமக்கு 3ஆம் பிறை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நாளைய தினம் தாங்க நம்ம செய்யணும். எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது உச்சகட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 55 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 43 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய இடது உள்ளங்கை சந்திரமேடு பகுதியில், அதாவது சுண்டு விரலுக்கு கீழ் பகுதியில் இப்ப நம்ம பார்க்கும் இந்த குறியீட்டை வரையணும். சப்போஸ் யாருக்காவது இடது கையில் அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல எழுத முடியாத நிலை இருந்தால் வலது கையிலும் நீங்க எழுதலாம். அதே இடத்துல தாங்க, அதாவது சுண்டு விரலுக்கு கீழ் பகுதியில தான் நம்ம எழுதணும். ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணால இந்த குறியீட்டை நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பிறை சிம்பிள் நம்ம வரையணும். 3ஆம் பிறை குறியீட்டை வரைஞ்சிட்டு அதற்கு கீழே ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் வரைஞ்சு அதற்கு நடுவுல எண் 2 நம்ம எழுதணும். எண் 2 சந்திர பகவானுக்கு உரியது. இந்த குறியீட்டை வரைஞ்சு அந்த நம்பரை எழுதியதற்கு பிறகு 2 நிமிஷம் அதை நீங்க பொறுமையா ரிலாக்ஸ்டா பாருங்க. சந்திர பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே பணம் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும்னு மனமுருகி நல்லா வேண்டிக்கோங்க. இந்த குறியீடு நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் உடையது. 3ஆம் பிறை நாளில் சந்திரமேடு பகுதியில் இந்த குறியீட்டை எழுதுவது கோடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த குறியீட்டை எழுதி 2 நிமிடங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சிட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்க பார்க்கலாம். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த குறியீடு உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்கலாம்.
பார்க்க போறோம். அதுல முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலன்களையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த தெய்வீக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த தெய்வீக பொருட்களை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது. இன்னும் சில பேர்லாம் அதிகமான மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மனோபயம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் குறையும். மனபயம் முற்றிலுமாக நீங்கும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. ஏன்னா சில பேர் 4 மாலை 5 மாலை வேணும்னு கேட்கிறீங்க. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலன் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க இந்த தெய்வீக பொருட்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். அதே போல தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். சோ ஜாதகம் பார்க்கணும்னு இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.